தருமபுரி மாவட்டத்தில் சந்து கடைகள் மற்றும் அரசு மதுபான கடைகள் அதிகரிப்பால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் நாயக்கனஹள்ளி ஊராட்சி மற்றும் குப்பூர் ஊராட்சிக்குட்பட்ட சித்தன் கொட்டாய் சின்னசாமி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் புதிதாக அரசு மதுபான கடை அமைக்க கடந்த ஒரு வருடத்திற்கும் முன்பே அரசு அதிகாரிகள் முற்பட்ட போது அதை அறிந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர், டாஸ்மாக் மேலாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர்களிடம் கடந்த 11/1/2023 ஆகிய தேதி மதுபான கடை அமைக்கக்கூடாது என்றும், மதுபான கடை அமைக்கும் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி, தனியார் கல்லூரி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கோவில்கள் அமைந்துள்ளது. ஆகவே குடியிருப்புகள் அதிகம் இருக்கும் பகுதியில் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியாக உள்ளது. இந்த அரசு மதுபான கடை திறப்பால் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் பெண்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்பொழுது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜி என்ற பெண் கூறும்போது, எங்களுக்கு அரசு மதுபான கடை இந்த பகுதியில் வேண்டாம். இதனால் இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள். பெண்களாகிய எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி அரசு மதுபான கடை திறக்கப்பட்டால் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு மதுபான கடையை அடித்து நொறுக்கி விடுவோம் என்று தெரிவித்தனர். அதன்பின் பேசிய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் கூறும்போது, தருமபுரி மாவட்டத்தில் அனுமதியின்றி நடத்தப்படும் சந்து கடைகள் அதிகமாக உள்ளதாகவும், ஏற்கனவே அரசு மதுபான கடைகள் மாவட்டம் முழுவதும் அதிகமாக உள்ளதாகவும், இனிமேல் புதிதாக அரசு மதுபான கடை திறக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பேசிய போது, பயர்நத்தம் அருகே உள்ள அரசு மதுபான கடையை மூடாவிட்டால் எனது தலைமையில் சாலை மறியல் நடைபெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது கட்சி பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர்.